SaaS ஆப் டிசைன்ஸ்க்கு என்ன சைஸ், ஃப்ரேம்ஸ், பட்டன்ஸ், டைப்போ, அதுக்கப்புறமா கார்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த நம்ம என்ன கலர் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணணும், அண்ட் இதெல்லாம் எப்படி சேர்த்து ஒரு ரெஸ்பான்சிபிள் டிசைன் பண்ணுறது இந்த வீடியோ நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் SaaS ஆப் டிசைன் பண்ணுறது எப்படி அப்பார்ட் ஃப்ரம் UX டிசைன் UI ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து கற்றுப்பீங்க கைஸ். வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கைஸ், நீங்கள் உங்கள் டிசைன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு SaaS பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். SaaSோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். SaaS அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு க்ளவுட் பேஸ்ட் சென்ட்ரலைஸ்ட் இன்டர்நெட் அப்ளிகேஷன். நீங்கள் எந்த SaaS சாஃப்ட்வேர்ஸும் நீங்கள் லோக்கல் டிவைசஸில் இன்ஸ்டால் பண்ணி மெயின்டைன் பண்ண தேவையில்ல. எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா Zoho CRM, பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ், G Suites, அதுக்கப்புறமா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 360, Slack, Zoom, இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். SaaS ரொம்ப ரிலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனிஸ். ஏன்னா கம்பெனிஸோட டேட்டா அதை என்கிரிப்டடாக வச்சுக்குது. அது அந்த டேட்டாவை நீங்கள் எங்கேருந்து வேணால் எந்த டைப் ஆஃப் டிவைசஸில் வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. அது ஒர்க் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக SaaSோட பெனிஃபிட்ஸை சொல்லிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு SaaS ஆப் டிசைன் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா நீங்கள் கரெக்டான வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, நம்ம SaaS பற்றி பார்த்தாச்சு. நம்ம ஃப்ரேம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் SaaS வந்து ஒரு கம்ப்யூட்டிங் சாஃப்ட்வேர். ஸோ மோஸ்ட் ஆஃப் கார்பரேட்டில் கம்ப்யூட்டர்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் மொபைலும் டேப்லெட்லையும் யூஸ் பண்ணுறாங்க, சிலர்லாம் யூஸ் பண்ணுறாங்க தான். இப்போ நீங்கள் வந்து டெஸ்க்டாப்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நார்மலாக ஸ்டாண்டர்டாக என்ன சைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க? நார்மலாக 1440p சைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே நம்ம வந்து நீங்கள் ரெஸ்பான்சிபிள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா டேப்லெட்டுக்கு வந்து நீங்கள் இதை நான் 2 இன்ச்சாக கொடுத்துருக்கேன். 1 10 inch, இன்னொன்று வந்து 8 inch. ஏன்னா இப்போ நீங்கள் வர டேப்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 7.5லேருந்து ரேஞ்சஸ் டு 12 inch 14 inch வரைக்கும் கூட இருக்குது. சாம்சங்லாம் 14 inch S9 டேப்லெட் இருக்குல்ல, ஐ திங்க் S9 தான் நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் 14 inch 14.1 inchலாம் போகுது. இந்த மாதிரி SaaS அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற சைஸஸ் என்னென்னா 8 inchலேருந்து 10 inchக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிள் டிசைன் பண்ணணும் டேப்லெட்ஸ்லேயேனா கூட இந்த 2 ஸ்க்ரீன் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டிசைன் பண்ணுற ப்ராடக்ட் எந்த இடத்துல டேப்லெட்டில் யூஸ் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எந்த சைஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த 2 சைஸ் நான் காமனாக யூஸ் பண்ணுற சைஸாக நாங்கள் வச்சுருக்கேன். இதுவே மொபைல் யூஸ் பண்ணோன்னா ஒரே 6 inch தான் இப்போ ஸ்டாண்டர்டாக. இதுவே நீங்கள் ஒரு 2-3 years முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் 5 inch நான் சொல்லியிருப்பேன். இப்போ ஏன் 6 inch தான்? இப்போ வர எல்லா மொபைலுமே 6 inchல தான் ஸ்டாண்டர்டாகவே வருது. ஸோ அதனால் நான் 6 inchன்னு சொல்லிடுவேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து லேஅவுட் பற்றி கற்றுக்கணும். பட் லேஅவுட் பற்றி நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி SaaSனால் எப்படி அப்படின்றது பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மொபைல் டிசைன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஸ்டேட்டஸ் பார் இருக்கும், அதுக்கப்புறமா ஹெடர் இருக்கும், அதுக்கப்புறமா அந்த டைட்டில் இருக்கும், அந்த பேஜோட டைட்டில். இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக நம்ம மொபைலில் டிசைன் பண்ணிட்டு இருப்போம்ல, அதே மாதிரி SaaSக்கு என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு புரியும். பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஒரு SaaS அப்ளிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு சைட் பார், அதுக்கப்புறமா ஹெடர், அதுக்கப்புறமா ஒர்க் ஸ்பேஸ். சைட் பாரில் வந்து நேவிகேஷன், இந்த எல்லா விஷயமும் இங்கே இருக்கும். உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணுறது, லாக் அவுட் பண்ணுறது கூட இங்கே இருக்கலாம் அட் டைம்ஸ், அது ப்ராடக்ட்டை பொறுத்து. ஹெடரில் வந்து எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ், எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ், ப்ரையாரிட்டைஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு ஹெடர்ஸில் வந்துடும். பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கூட நீங்கள் இதில் ஹெடர்ஸ்லேயே வந்துடும். ஒர்க் ஸ்பேஸில் தான் அந்த என்ன ப்ராடக்ட்டோ அதோட மாடியூல்ஸ்லாம் இங்கே இருக்கும். மாடியூல்ஸ்லாம் நம்ம இந்த கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது பாருங்கள், இதெல்லாம் தான் மாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் மாடியூல்ஸ். ஒர்க் ஸ்பேஸில் தான் நம்ம வந்து மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் எஸ் இது தான். ஆனால் நீங்கள் சைட் பாரை நீங்கள் இங்கே டேபாக கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. சைட் பாரே இல்லாமல் மாடியூல்ஸ் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இங்கேவே டேப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சைட் பாரை வந்து நீங்கள் தூக்கிடலாம். ப்ராடக்ட்டுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். பட் பேசிக்கான ஸ்ட்ரக்சர் இது தான். ஹெடரு, சைட் பாரு, ஒர்க் ஸ்பேஸ், இந்த 3 காமனாக இருக்கும். சைட் பார் வந்து நம்ம கொலாப்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஃபுல் சைஸில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து SaaS ஆப்போட பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி கிரிட் செட்டப் பண்ணணும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்தீங்கன்னா இப்போ வந்து டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்ட பிறகு சைட் பாரை வந்து தனியாக ஒரு ஃப்ரேமாக போடுங்க. இந்த ஃப்ரேமுக்கு வந்து நீங்கள் என்ன கிரிட் செட்டிங் தெரியுமா யூஸ் பண்ணணும்? ஒரு கவுண்ட் காலமு, அதுக்கப்புறமா மார்ஜின் 24 வச்சுக்கோங்க. ஆர் மார்ஜின் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எது டிமாண்ட் பண்ணுறதோ 16 டிமாண்ட் பண்ணலாம், 32 டிமாண்ட் பண்ணலாம். ஸோ எது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. பட் பேஸ் 24 காமனாக யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டர் ஸ்பேசிங் வந்து 20, பட் கட்டர் ஸ்பேசிங் இங்கே எதுவுமே கிடையாது. ஒரே காலம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டைப் வந்து நீங்கள் ஸ்ட்ரெச்சாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து தனி ஒரு ஃப்ரேம். இந்த லேயர் ஸ்பேனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு தனி ஃப்ரேம் சைட் பார்ன்றது கரெக்டாக. அதேமாதிரி வந்து ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஒரு தனி ஃப்ரேம். அது ஒரு தனி ஃப்ரேம் அந்த டெஸ்க்டாப் சைஸ்க்குள்ளே நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. போட்ட பிறகு அதோட கிரிட் செட்டிங் என்னென்னா காலம் கவுண்ட் 12, அதுக்கப்புறமா டைப் ஸ்ட்ரெச் தான் யூஸ்வலாகவே யூஸ் பண்ணுறது தான். மார்ஜின் 24, கட்டர் 16. நான் சொன்ன மாதிரி மார்ஜினும் கட்டரும் உங்களோட ப்ராடக்ட் என்ன டிமாண்ட் பண்ணால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாண்டர்டாக பேஸ் லைனாக நம்ம இதை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிசைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு இது புரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். நான் எப்படி எதை வச்சு நான் கட்டர் ஸ்பேசிங் யூஸ் பண்ணுறது, எதை வச்சு நான் மார்ஜினை டிசைட் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து பேஸாக ஒரு டிசைன் போடுங்க, ஸ்கெச் பண்ணுங்கள். நீங்கள் ஃபிக்மாலே சும்மா பேஸாக ஒரு டிசைன் போட்டு பாருங்கள்.
மாடல்ஸ்லாம் டிசைன் பண்ணாமல் வெறும் இந்த பிளாக்ஸ் வச்சு மட்டும் டிசைன் பண்ணி பாருங்கள். அங்கே தெரியும் உங்களுக்கு இங்கே எவ்வளோ ஸ்பேசிங் இருக்குது, ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் நடுவில் என்ன ஸ்பேசிங் இருக்கணும், அதுக்கப்புறமா ஓவராலாக சுற்றி மாற்றில் என்ன ஸ்பேசிங் நம்ம விடணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இல்லை நான் வந்து ஸ்ட்ரெச் யூஸ் பண்ணல, சென்டர் யூஸ் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் காலமோட வித்து கூட உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஸ்ட்ரெச் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் காலம் சென்டருக்கு கொடுத்துட்டு நீங்கள் காலம் வித்து கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுதாங்க, நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் சைஸ் ஃப்ரேம் போட்டுக்கோங்க. போட்ட பிறகு அதுக்குள்ளே நீங்கள் எந்த சைஸுக்கு நீங்கள் சைட் பார் வைக்கிறீங்களோ அதுக்கு இந்த கிரிட் செட்டிங் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒர்க் ஸ்பேஸ்க்கு இந்த கிரிட் செட்டிங் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணுற லேஅவுட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நான் சொல்ல போகிற லேஅவுட்ஸ்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதானா எல்லாமே யூஸ் பண்ணுவாங்கன்னா காமன்லி ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே இந்த லேஅவுட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த லேஅவுட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஃபர்ஸ்ட் லேஅவுட் பார்த்தீங்கன்னா இது சைட் பார், இது ஹெடரு, இது மாடியூல்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில், நீ என்ன சொல்கிறேன்னு புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் டிசைன் பண்ணுற ப்ராடக்ட்டில் இது சைட் பார், இது ஹெடர்னா மாடியூல்ஸ்க்கு செப்பரேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாடியூல்ஸுக்கு வந்து நம்ம செப்பரேஷன்ஸ் காமிக்கலாம். அப்படி எந்த செப்பரேஷன்ஸும் இல்லை அப்படின்னா ஒரே மாடியூல்னு நான் எப்படி சொல்கிறேன்னா ஸ்பேசிங்ஸ் யூஸ் பண்ணி ஹையரார்க்கி டிஃபைன் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். பட் எல்லாத்துக்குமே கனெக்டட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி செப்பரேஷனே இல்லாமல் ஒரே மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுறது, ஒவ்வொரு மாடியூலும் இன்டர் கனெக்டடாகவே இருக்கும். அதுக்கு வந்து இந்த லேஅவுட் யூஸ் பண்ணுவாங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் இங்கே பாருங்கள். இது செப்பரேட்டடாக தான் இருக்குது, ஆனால் இது மொத்தமே ஒரு மாடியூல் தான். ஏன்னா இது இங்கே டு டூவில் இருக்கிறது தான் இன் ப்ராக்ரஸ் கம்ப்ளீட்டுக்கு போகும் அண்ட் ரிவ்யூவுக்கு இருக்கும், ரைட்? ஸோ எல்லாமே இன்டர் கனெக்டட். ஸோ அதனால் ஒரே ஒரு மாடியூல் தான் இது நீங்கள் செப்பரேட் பண்ண முடியாது. செப்பரேட் மாடியூல்னால் செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாடியூலுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுமா, ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போக விரும்பல, பட் இதுதான் கான்செப்ட். செகண்ட் லேஅவுட் வந்து பாருங்கள். செகண்ட் லேஅவுட் வந்து டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இருக்கும். இதுக்கும் சம்மந்தம் இருக்கும், ஆனால் ரொம்ப இன்டர் கனெக்டடாக இருக்காது. அதுதான் அந்த மாடியூல். அதே மாதிரி சைட் பார், இது ஹெடர். இதோட எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புரியும் உங்களுக்கு. நான் இப்படி பிரிச்சிருக்கேன்னா அவங்க வந்து 4ஆக பிரிச்சிருக்காங்க. இப்படி தான் யூஸ் பண்ணணும், இதுதான் மாடியூல், இதுதான் நீ செட், இதுதான் இது மாதிரி தான் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சாஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஹெடர் இருக்கணும், ஒரு நேவிகேஷன் பர்பஸ்க்கான ஒரு சைட் பார் வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் சைட் பாரை நீங்கள் மேலே கூட போட்டுக்கலாம், இந்த இடத்துல கூட நீங்கள் சைட் பார் வச்சுக்கலாம். பட் உங்கள் ப்ராடக்டோட ஃபங்க்ஷனாலிட்டி இதுக்கு இடம் கொடுக்குதா இல்லையான்றது தான் முக்கியம். இங்கே தேர்ட் லேஅவுட்டில் வந்து ஒவ்வொரு மாடல்ஸ்க்கும் ஒவ்வொரு ஹெடர் இருக்கும். இது காமனாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா மெசேஜிங் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்கள், மெசேஜிங் SaaS, வாட்ஸ்அப் கூட அப்படி தான் நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் மாடியூல். இதை கிளிக் பண்ணதுனால இங்கே செகண்ட் மாடியூல் வருது. இல்லைனா இது வந்து எம்டி ஸ்டேட்டில் இருக்கும். இதில் கிளிக் பண்ணுற ஒரு விஷயம் தான் தேர்டாக ஒரு மாடியூல் வருது. இது வந்து பர்மனெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை டெம்பரரியாகவும் இருக்கலாம். ஃபங்க்ஷனாலிட்டி பொறுத்து தாங்க, அல்டிமேட்லி ஃபங்க்ஷனாலிட்டி பொறுத்து தான். இதுக்கு பார்த்தீங்களா தனித்தனி ஹெடர்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். அப்படி இதை பாருங்கள், இதுவும் அதே தான், மெசேஜிங் ஆப் தான். இதுக்கும் பாருங்கள், இது வந்து டெம்பரரியாக கூட இருக்கலாம். இது காமனாக செகண்டரி மாடியூல். இதை கிளிக் பண்ணதுனால இது வரும். இல்லைனா இது வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வெப்பில் யூஸ் பண்ணி தான் தெரியும். இது வந்து எம்டி ஸ்டேட்டோடவே இருக்கும். நம்ம வந்து ஃபோர்த் லேஅவுட் போகலாம். நான் சொன்னேன்ல, ஹெடரு அதுக்கம்மா இங்கே வந்து சைட் பார் வச்சுக்கலாம், மிச்சம் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து மாடியூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு லேஅவுட் தான் இது. இதுக்கு வேணால் நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது பாருங்கள், இங்கே சைட் பாரே கிடையாது, சைட் பார் எல்லாம் மேலேயே போயிடுச்சு, டோட்டலாக மேலே வந்துச்சு. பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறேன் கைஸ். இதை நீங்கள் டஃபாகவே எடுத்துக்காதீங்க. சிம்பிளான SaaS டிசைன்ஸ்லேருந்து அப்படியே காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி டிசைன் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே இல்லை உங்களுக்கு. அது ஸ்டார்டிங் தான் எல்லாருக்குமே ட்ரபுளாக இருக்கும். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து கொலாப்சபிள் சைட் பாராக யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை இங்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியல, அதனால தான் நான் இது உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் யூனிக்கான ஃபங்க்ஷன்ஸ், எல்லாத்துக்குமே கனெக்ஷன் இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளோயிங் மாடியூல், அதுதான் இந்த லேஅவுட் 4. இதெல்லாம் என்ன மாடியூல்ஸ் சொல்கிறது, இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும் ஸ்டார்டிங். பட் ஆனால் ஒரு சிம்பிள் SaaSலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே உங்கள் காம்ப்ளெக்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களால் பண்ண முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் மாடியூல் வந்து ஒன்று வந்து ப்ரைமரி, இதோட செகண்டரி மாடியூலாக இது இருக்கும். இது ஆஸ் யூஷுவல் சைட் பார். இது வந்து அதே தான், நான் சொன்னல அதே தான். இது ஒரு மாடியூல்னு சொல்லவே தேவையில்லை, அதே ஃபோர்த்து மாடியூல் தான் இதுவும். பட் இருந்தாலும் விஷுவலாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அதை போட்டு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் ஓகே, இது மாடியூல்ஸ் சொன்னல, எப்படி மாடியூல்ஸ் டிசைன் பண்ணுறது, இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடியூல்ஸ் டிசைன் பண்ணும்போது நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பிளான் போடுங்க. தென் யூசர்ஸ் எந்த இன்ஃபர்மேஷனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்களோ அதை நீங்கள் பெருசாக டிசைன் பண்ணுங்கள். அப்புறம் ஒவ்வொரு செப்பரேட் மாடியூல்ஸோட ரிலேட்டட் மாடியூல்ஸை ஸ்பேசிங்ஸ் யூஸ் பண்ணி டிசைனில் ஹைரார்க்கி டிஃபைன் பண்ணி டிசைன் பண்ணுங்கள். தென் கன்சிஸ்டண்ட்டான ஸ்டைலிங்ஸ் கொடுங்க மாடியூல்ஸ்க்கு. ஸ்டைலிங்னா கலர் ஸ்கீம், டைப்போகிராஃபி, அப்புறம் என்னென்ன விஷுவல் எலமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணி பிராண்ட் ஐடென்டிட்டியை கொண்டு வாங்க. கடைசியாக மாடியூல்ஸ் பற்றி சொல்லணும்னா, நீங்கள் டிசைன் பண்ண ஃபர்ஸ்ட் மாடியூல் அரேஞ்ச்மெண்ட்ஸே செட் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது.
யூசர் டெஸ்டிங் பண்ணி அண்ட் அந்த ஃபீட்பேக்கை வச்சு இட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எஃபெக்டிவான ஒரு மாடல் டிசைன் கிடச்சிடும். ரொம்ப ரேராக தான் ஃபர்ஸ்ட் மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸே கரெக்டாக இருக்கும். நான் இங்கே கொடுத்துருக்கிற லேஅவுட்ஸ், இங்கே கொடுத்துருக்க மாடல் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற லேஅவுட்ஸ் தான். ஓகே, இப்போ லேஅவுட்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கு கலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நார்மலாக மொபைல் ஆப்ஸுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். பட் இன்னொரு காமனாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கலர் ஸ்கீம் என்னென்னா எரர் அண்ட் சக்ஸஸ் கலர் ஸ்கீம்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் செலக்ட் பண்ண கலருக்கு ஏற்ற சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி இந்த 4 கலர்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இதையும் நீங்கள் யூஸ்வலாக கலர்ஸ் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கலரையும் நம்ம இன்கார்பரேட் பண்ணணும். அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். சாஸ்னால் இந்த கலர்ஸ்லாம் கம்பல்சரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா எது சக்ஸஸ், எது எரர், எது அட்டென்ஷன் தேவைப்படுது, எதுக்கு டிசேபிள்டாக இருக்குது, இது எல்லாமே நம்ம காமிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால தான். நெக்ஸ்ட் நம்ம பட்டன்ஸ் போவோம். பட்டன்ஸ் 3 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாங்க. பட்டன்ஸோட எல்லா டைப்ஸுமே நமக்கு தெரியும். லேபிள், அவுட்லைன், அதுக்கமாக ஃபில்ட். இதுக்கான சைஸஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்மால் 32 யூஸ் பண்ணிக்கலாம், மீடியம் 44, அதுக்கப்புறமா லாஸ்ட் 52. எல்லா பட்டன்ஸோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே நிறைய ஐகான் பட்டன்ஸ் கூட வரும். அது கூட நான் இங்கே கொடுத்துருக்கேன், ஃபில்ட் ஐகான். அதே தான் ஃபில்டுக்கு, லேபிளுக்கு, அதுக்கப்புறமா அவுட்லைனுக்கு எல்லாமே அதே சைஸ் தான். அண்ட் இது மட்டும் நான் ஏன் தனியாக கொடுத்துருக்கேன்னா, சைட் பாருக்கு சில ப்ராடக்ட்ஸில் இந்த இடத்துல 2 ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதனால தான் நான் இங்கே இவ்வளோ ஸ்பேசிங்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதுக்காக தான் நான் தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருந்தேன். சைட் பாருக்கு நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெயிட்டேஜ் இருக்குல்ல, வெயிட்டேஜ் பாப்பென்ஸ்க்கு இதுக்கு மீடியம் தேவைப்பட்டது. இதுவே நீங்கள் ஒவ்வொரு ஃபாண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் இருக்குல்ல. ஸோ நீங்கள் எந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற வெயிட்டேஜ் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பட்டன்ஸ்க்கு நீங்கள் இந்த சைஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம சொன்ன மாதிரி இதுதான் சைஸ், இப்படி தான் நீங்கள் செய்யணும், அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸுமே கிடையாது. கைட்லைன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் கைட்லைன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, அந்த கைட்லைன்ஸை நீங்கள் பேஸாக வச்சுட்டு அது மேலே உங்கள் க்ரியேட்டிவிட்டி காமிக்கிறதுக்காக தான் கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ப்ராடக்ட் டிமாண்ட் பச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக டைப்போகிராஃபியில் ஹெடர்ஸ்க்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஹெடர்ஸில் இருக்கிற பாடிக்கு சப்டைட்டிலுக்குலாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே எல்லாமே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சைட் பாருக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் மாடியூல்ஸ்லாம் அந்த கார்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன சைஸ் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும், என்ன சைஸ் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இந்த சைஸ் இதெல்லாம் இந்த ஹெடர்ஸ், டேப், எல்லா பட்டன்ஸ்க்கான எல்லா சைஸுமே நான் அங்கெல்லாம் கொடுத்துருக்கேன். இங்கே இதை பேஸாக வச்சு டிசைன் பண்ணுங்க. இதே மாதிரி தான் நீங்கள் டிசைன் பண்ணணும் ஒரு அவசியமே கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், ஒரு அவசியமே கிடையாது. இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு கைட்லைனாக வச்சு டிசைன் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் நான் இதை சொல்கிறேன். ஃபஸ்ட் செம்ம பேசிக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேலே போக போக உங்களோட கம்ப்ளெக்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. அவ்வளோதான். ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள் போதும். உங்களுக்கே தானாக இதெல்லாம் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ நான் அந்த ஃபைலை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ். நீங்கள் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி பேஸாக வச்சு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லையே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் கைஸ் சாஸ். இது எப்போ டிஃபிகல்ட்டாக மாறும்னா, நம்ம ரெஸ்பான்சிவாக டிசைன் பண்ணும்போது தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாறும், ரொம்ப சேலஞ்சிங்காக மாறும். எல்லாத்தையுமே நம்மளால் ரெஸ்பான்சிவாக காமிச்சிட முடியும்னா அஃப்கோர்ஸ் காமிக்க முடியும். பட் அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் சிஆர்எம், அதுக்கப்புறமா மார்க்கெட்டிங், இந்த மாதிரியெல்லாம் காம்ப்ளெக்ஸான SaaS அப்ளிகேஷன்ஸ் போகும்போது அதை நம்ம ரெஸ்பான்சிபிள் டிசைன் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கு நம்ம யூசர்ஸ் கொடுக்க வேண்டிய இன்புட்ஸ், இதெல்லாமே ஒவ்வொரு டிவைஸுக்கும் வேரி ஆகும். அதுக்கேற்ற மாதிரி மாடல்ஸ் நம்ம டிசைன் பண்ணணும். அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்காக இதில். அண்ட் இதோட ரெஸ்பான்சிவ் டிசைன் எப்படி பண்ணுறது நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அது எப்படின்னா, நம்ம யூஸ்வலாக வெப்சைட் ரெஸ்பான்சிவ் டிசைன் பண்ணியிருப்போம்ல, அதை கம்பேர் பண்ணும்போது SaaS ஆப்போட ரெஸ்பான்சிவ் டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேலஞ்சிங்காகவே இருக்கும். ஜஸ்ட் எந்த டிவைஸ்க்கு என்ன மாதிரி ஸ்டாண்டர்டான எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணுவோமோ அந்த மாதிரி மட்டும் பண்ணாமல் ஒவ்வொரு மாடல்ஸ்க்கும் எப்படி ஒவ்வொரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி தான் டிசைன் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு டிவைஸ்க்கும் இன்புட் மாறும். அப்புறம் த வே யூசர்ஸ் ப்ரிசீவ் திங்ஸ் ஒவ்வொரு டிவைஸ்க்கும் டிஃபர் ஆகும். அதனால் நீங்கள் ரெஸ்பான்சிபிள் டிசைன் பண்ணும்போது ப்ராஜெக்டோட கம்ப்ளெக்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதோட சேலஞ்சஸும் இருக்கும். ஒருவேளை நெட்ஃப்ளிக்ஸும் ஒரு SaaS அப்ளிகேஷன் தான். நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். அதுவும் காம்ப்ளெக்ஸ் தான். கம்பேர் டு சிஆர்எம் அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணுறது நெட்ஃப்ளிக்ஸ் ஈஸி தானே. அது இவ்வளோ தாங்க SaaS அப்ளிகேஷன். இந்த ஃபைலை நீங்கள் பேஸாக வச்சு நீங்கள் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் SaaS டிசைன் பண்ணுறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க சிவாய் ஸ்டாண்ட் பாயிண்டில் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் டாபிக் மிஸ் பண்ணியிருப்பேன், தெரிஞ்சோ தெரியாமலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் கவர் பண்ணிடுறேன். அண்ட் வேறு ஏதாச்சும் டாபிக் பேச நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் பேசிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நான் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் கைஸ். Cheers, enjoy.